படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். நான் பாடலாசிரியர் ஆனதுக்கு முதல் காரணம் யாருன்னா கஸ்தூராஜ் ஐயா அவர்கள் தான். அவருக்கு தனுஷுங்கிற பேரை விட்டுட்டு மன்மதராசான்னு பேர் வச்சது இவர் தான் அப்படிங்கிறது எனக்கு இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு எள்ளுவய பூக்களே அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து எல்லாரும் கேட்டிருக்கீங்க, எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. எள்ளு என்கிற ஒரு வரியை நான் யோசிக்கிறதுக்கு ஐயா எழுதுனா தூதுவளை இலை அரைச்சிங்கிற எருக்கஞ்செரியோரம் இறுக்கி பிடிச்ச என் மாமாங்கிற அந்த வார்த்தையும் தான் காரணம். எங்கே பிறந்தோம் நம்ம இங்கே வந்து இளையராஜா மியூசிக்கில் பாட்டு எழுத போகிறோமே, ஒரு படம் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வருது, அதை விட இது பெரிய பேராக தெரியுது. இந்த டியூன் வந்த உடனே நான் கேட்டேன், இது ஆத்தவன் கோயிலில் படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஜிவி கிட்ட பேசினேன். என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒத்தை அடி பாதையில் ஒரு சனம் தூங்கையில், அதில் டெம்போ கம்மி பண்ணி பாருங்கள், எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே. அப்போ என்னென்னா ஏற்கனவே நீங்கள் போட்டதை தான் எடுத்து நாங்கள் இளையராஜாவினுடைய இசையில் பாட்டு எழுதுறதுக்காக சொந்த படம் எடுக்கிறேன், கடன் வாங்குறேன். முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், கடைசி வரை முடிப்பாரு, சத்தமிட்டா ஒன் நிலைமை என்ன ஆகும். பருவாயில்லைன்னு ஏன் சொல்ல வச்சாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் தப்பாக பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காகவே யாருமே திருத்த மாட்டாங்க. அதுதான் தமிழ் சினிமாவில் இருக்கிறது. இந்த உண்மை யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம். கஸ்தூரி ராஜா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். உங்களோட தொடக்கம்ன்றது யுகபாரதி சார் பற்றி, அவருடைய படைப்புகள் பற்றி நீங்கள் ரசித்த விஷயம் அப்படின்றது ஆரம்பித்து இந்த நூல் பற்றி பேசணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் போகலாம் சார். ஐயா பேசுறதுக்கு முன்னாடி ஐயா பற்றி நான் சொல்லிடுறேன். நான் வந்து பாடலாசிரியராக ஆனதுக்கு யாரோ காரணம், ஏதோ காரணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் நான் பாடலாசிரியர் ஆனதுக்கு முதல் காரணம் யாருன்னா கஸ்தூராஜ் ஐயா அவர்கள் தான். ஏன்னா ஒரு 80 பாட்டுக்கு மேலே அவங்க திரைத்துறையில் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து நடிகர் தனுஷனுடைய தந்தையாகவும் இயக்குனர் செல்வராகவனுடைய தந்தையாகவும் உங்களுக்கு தெரிகிறது மாதிரியே என்னுடைய தந்தையாகவும் அவர் பல நேரங்களில் அவருடைய பாடல்கள் வழியாக அவர் இருந்திருக்கிறார். எப்படின்னா இன்றைக்கி எள்ளுவய பூக்களே அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து எல்லாரும் கேட்டிருக்கீங்க, எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு பாட்டுக்கு முதல் வரியாக எள்ளு என்கிற ஒரு வரியை நான் யோசிக்கிறதுக்கு ஐயா எழுதுனா தூதுவளை இலை அரைச்சிங்கிற எருக்கஞ்செரியோரம் இறுக்கி பிடிச்ச என் மாமாங்கிற அந்த வார்த்தையும் தான் காரணம். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு நாட்டார் சொற்கள் கிராம பகுதிகளே இருக்கக்கூடிய இப்போ தூதுவளை இலையை அரைச்சின்னு ஒரு பாட்டுக்கு பல்லவி வருங்கிறது வந்து ஒரு கண்ணதாசன் எழுதினது கிடையாது, ஒரு பாரதியார் எழுதுனது கிடையாது. இன்னும் தமிழ் சினிமாவில் 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் தூதுவளை இலை அரைச்சி அப்படிங்கிறது தூதுவளைங்கிற ஒரு சொல்லை பாட்டினுடைய முதல் வரியாக வைத்து எழுதினது 100 வருட தமிழ் சினிமாவில் ஐயா கஸ்தூராஜா அவர்கள் தான். அவருடைய ஆகச்சிறந்த வெற்றி பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி இல்லையா? அது மாதிரி ஏகப்பட்ட வெற்றி பாடல்கள் எழுதினவர். அப்படின்னா ரொம்ப ஒரு இலக்கிய புலமை வாய்ந்த பாடலாசிரியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடலாசிரியர் தான். அதையும் தாண்டி அந்த பாடல்களை நீங்கள் கேட்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நாடகத்தன்மை வந்து அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும். அது எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தூதுவளை இலை அரைச்சிங்கிற அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் காணொலியில் எல்லாமே கிடைக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து சரணத்தில் ஒரு வரி வரும். அதாவது ஐயா எவ்வளவு காதலோடு இருந்திருக்கிறாரு இருக்க போகிறாருங்கிறதுக்கு அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் சொல்லுவா, ஊர் தூங்கும் போதும் நான் தூங்கலை, யார் பேச்சை கேட்டாலும் உன் பேச்சு மாதிரியே காதில் கேட்குது. அதெல்லாம் நானே கூட எழுதிடுவேன்னு வச்சுங்களேன். அது கஸ்தூராஜ் ஐயா தேவையில்லை. அதுக்கு அடுத்தவர் எழுதுவார், எத்தனை நினப்பு எம்ஏல இருக்குது எட்டி போகலாமா, எத்தனை நினப்பு எம்ஏல இருக்குது எட்டி போகலாமா. அதுக்கு பொண்ணு பதில் சொல்லுவாள், கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமா. அது கூட கொஞ்சம் முத்துக்குமார் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணால் முடியும். அடுத்தவர் எழுதுவார், கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமா, முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், லவ் கிட்ட வந்துடுவார். இப்போ ஆண் கேட்குறான், ஆம்பளை தானே கேட்பான் முத்தத்தை. முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், கடைசி வரை முடிப்பார்,
சத்தமிட்டா உன் நிலைமை என்னாகும். இந்த சத்தமிட்டா உன் நிலைமை என்னாகுங்கிறது தான் தமிழ் மரபில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் காதலை சொல்லக்கூடிய உச்சபட்சமான ஒரு இடம். சத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், சத்தமிட்டா உன் நிலைமை என்னாகும். ஊரார் பார்த்துட்டா என்னங்க ஆகும், என்ன ஆகிடும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது ஒரு மரபார்ந்த சிந்தனை தான் என்றாலும் கூட அந்த மரபோடு பாடல்களை எழுதி தமிழ் சினிமாவிற்கு வளம் சேர்த்த பாடலாசிரியர்களில் நான் மதிக்கக்கூடிய ஆபாவணன், ஆர்வி உதயகுமார், கஸ்தூர் ராஜா, டி ராஜேந்திரன் ஒரு பெரிய தனி லிஸ்ட் இருக்குது. அவங்கெல்லாம் ஆகச்சிறந்த பாடலாசிரியர்கள். அந்த வரிசையில் ஐயா அவர்கள் இந்த விழாவில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கேட்டேன். அவரும் ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு ரொம்ப பெருதுணை புரிந்தது என்னுடைய 25 ஆண்டுகால நண்பர் மீரா கதிரவன். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்தேன். நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. எனக்கு நிஜமாகவே யுகபாரதி அப்படிங்கிற பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அவர் இப்பேற்பட்ட பாட்டெல்லாம் எழுதியிருக்காருங்கிறது இங்கே வந்து சசிகுமார் சொல்லி தான் எனக்கு தெரியுது. இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. இப்போ நம்ம இவர் மீரா கதிரவன் படத்தில் கூட நாகூர் அனிஃபா பாட்டு ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் தான் எழுதியிருக்கார் வல்லோனே அப்படின்ட்டு. என்னங்க அவரை போடுறீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க ரொம்ப பெரிய ரைட்டர், ரொம்ப பெரிய ரைட்டர்னால் எனக்கு தெரியலையே அப்படின்னு. நீங்களாம் மன்னிக்கணும், என் காலம் வேறு. கிட்டத்தட்ட இன்னும் நான் மண்ணுக்குள்ளேருந்து வெளியிலே வரலை. என் மண்ணுக்குள்ளேயே நான் அங்கேயே இருக்கேன். இன்னும் அதிலேருந்து வெளியில் வராததுனால இந்த காலத்து கலைஞர்கள், இந்த காலத்து கவிஞர்கள் எனக்குள்ள அவ்வளோவா புதையில்லை. ரெண்டாவது, இப்போ நான் மீரா கதிரவனுக்காகத்தான் வந்தேன். நான் அவருக்காக கூட வரல. மீரா கதிரவன் தான் எனக்கு கொக்கை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாரு, இங்கே நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அதனால் எனக்கு நிறைய இந்த காலத்து சினிமாவை பற்றி நிறைய தெரியாது. வெளியில் கை நான் போகிறதில்ல. இப்போ தான் தெரியுது அவர் என்னென்ன பாட்டு பண்ணியிருக்காரு, எவ்வளவு சூப்பர் ஹிட் பாட்டு. சம்போங்கிற பாட்டெல்லாம் நானே பார்த்த பாட்டு தான். இன்றைக்கி அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கோங்கிறதே ரொம்ப ஒரு பொறாமையாக இருக்குது. பெருமையாக இல்லை, பொறாமையாக இருக்குது. ஐயா வந்து இப்போதைய சினிமாவில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இருக்கக்கூடிய கலைஞர்களை பெருசாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அவரை நல்லா தெரியும். எப்படின்னா, இப்போ எழுவையப்புக்குள்ளே பாட்டு வந்ததில்லை, அதுக்கு முதல்ல டியூன் வந்துச்சு. அந்த டியூன் வந்த உடனே நான் கேட்டேன், இது ஆத்தவன் கோயிலில் படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஜிவி கிட்ட பேசினேன். என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒத்தையடி பாதையில் ஒரு சனம் தூங்கையில், அதில் டெம்போ கம்மி பண்ணி பாருங்கள். எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே, ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில, எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே. அப்போ என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் போட்டதை தான் எடுத்து நாங்கள் பழையபடி புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர எதுவும் நீங்கள் செய்ததிலிருந்து மாற்றாக நாங்கள் செய்யவில்லை. ஏன்னா எங்களுக்கு முன்பே நீங்கள் ஒரு 30 வருடத்திற்கு முன்பாக பல விஷயங்களை சிந்தித்து இருக்கிறீர்கள். அதனால் எனக்கு காதல் ஏன் இருக்குது அப்படின்னா, நீங்கள்லாம் கொடுத்ததுனால இருக்குது, கொடுக்க வந்திருக்கிறதுனால இருக்குது, கொடுக்க போகிறதுனால இருக்குது. ஆரம்பத்தில் நான் எழுதியது கவிதை தான், கதை இல்லை. அது வந்து காதல் வயப்பட்ட சமயத்தில் தான். காதல் இல்லாத எவனுமே கவிதை எழுத முடியாது. அந்த காதல் தான் ஒரு கவிதையாக்கி அப்புறம் கதை எழுத வச்சு அதெல்லாம் பேப்பர்லாம் தூக்கிக்கிட்டு தான் சென்னைக்கு வந்தேன். எத்தனையோ பெரிய பெரிய இயக்குநர்கள்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு விசு சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன். அவர் ரொம்ப பெரிய எழுத்தாளர், உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட ஒரு 5-6 படங்கள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எழுதுனதில் எவ்வளோ பெரிய பைத்தியகரத்தனமான கிறுக்கல்கள். நம்ம வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறார், நம்மளுடைய தவறுகளை திருத்துறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறார். ஒன்று தான் தேர்ச்சி. ஒரு 10 பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறுகதை, சின்னாத்தா அப்படின்னு ஒரு சிறுகதை தான் தேர்ச்சி. அதில் அதை அப்படியே ஒரு போட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதை எழுதித்தான் என் ராசாவின் மனசுலேன்னு ஆச்சு. ஆக காதல்ங்கிறது இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கேன். உங்கள் கட்சிக்கு தான் நான் வாதாடிக்கிட்டு இருக்கிறேன். நான் காதல் என்ன செய்யும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என் ராசாவின் மனசுலங்கிற படத்தில் பாட்டு எழுதிடணும் அப்படின்னு இளையராஜா கிட்ட சொல்கிறேன். அண்ணா பாட்டு நானே எழுதுகிறேன். அப்போ அவர் என்ன நீ பாட்டு எழுதுறேங்கிற, சரி ஒரு பாட்டு எழுது அப்படின்னா ராத்திரி பூரா ஐயோ கனவு, எங்கே பிறந்தோம் நம்ம, இங்கே வந்து இளையராஜா மியூசிக்கில் பாட்டு எழுத போகிறோமே, ஒரு படம் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் வருது, அதை விட இது பெரிய பேராக தெரியுது.
அப்போது நைட்டு பூரா யோசிச்சு காலையில் ஒரு முடிவு வருது, எதுக்கு நம்ம பாட்டு எழுதணும், வேண்டாமே. ஒரு 4 பாடலாசிரியர்கள் பேர் வரும், அது கூட நம்ம பேரும் வரும். தனியாக கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கஸ்தூரி ராஜா அப்படின்னா அது ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மறுநாள் போய் அண்ணன் இல்லைண்ணே வேண்டாம் அண்ணன் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கலாம். அடுத்தது தேவா வந்துட்டார் ஆத்தாவன் கோயிலில். ஆனால் அவர் காளிதாசன் ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு வர்றார். சரி, அதுலேயும் இல்லை, ஆத்தாவன் கோயிலையும் எழுதலை, தூதுபோ செல்லக்கிளியே எழுதலை, மௌன மொழி அப்படின்னு ஒரு படத்தில் பாட்டு எழுத ஆரம்பித்தேன். 5 படம் ஆயிடுச்சு தேவாவோட. இந்த அதுக்குள்ளே ஹிட் ஆயிடுச்சு நிறைய பாட்டு. கூற கோயில், சேவலை பார்த்து படிக்குது பாட்டுன்னு ஒரு படம் சோலைமாவில். அதுக்கப்புறம் அவர் சொன்னார் தூதுவளை இலை அரைச்சு, தாய் மனசில் நிறைய பாடல்கள் ஹிட் ஆயிடுச்சு. இளையராஜா கூப்பிட மாட்டேங்கிறாரு, இளையராஜா கூப்பிட மாட்டேங்கிறாரு. இளையராஜா கிட்ட பாட்டு எழுதுனா கவிஞனே கிடையாது. என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். சொந்தமாக ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு தான் அவர் போய் பார்க்குறேன். அவர் அப்போ 5 படம் பண்ணதுக்கப்புறம் அவர் போய் பார்க்குறது குதிரை கொம்பா இருக்குது, பார்க்க முடியல. அப்புறம் பார்த்தோன்னே சரி, நாட்டுப்புற அந்த என்ராசாவன் மனசில் பண்ணதுனால திருப்பி அடுத்த படத்துக்கு ஒத்துக்கிட்டார். அப்போ நான் சொல்லலை பாட்டு எழுதுறேன்னு. இளையராஜாவினுடைய இசையில் பாட்டு எழுதுறதுக்காக சொந்த படம் எடுக்கிறேன், கடன் வாங்குகிறேன். அப்போது பார்த்துட்டு படம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம், ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட காமிச்சோடனே பாட்டு டியூன் போட்டு கொடுத்து ஒரு பெரிய பாடலாசிரியர் பேரை சொன்னார். நான் அப்படியே அதை சொல்கிறது இப்படி பாருங்கள், நம்ம பணம், நம்மளுடைய கற்பனை, என்னுடைய கதை, என்னுடைய தயாரிப்பு, அதை சொல்கிறதுக்கு அவ்வளவு தயக்கம், பயந்து பயந்து மெதுவாக என்ன பாட்டு தான் ஏன் எழுதுனா தானே பாட்டு வரும், நீ அவரை கூப்பிடு அப்படின்னாரு. இல்லைண்ணே நானே என்ன. அவர் இப்படி பார்ப்பார், என்ன அவருக்கு கண் ரொம்ப பெரிய பெரிய கண் இளையராஜாவுக்கு. ஒரு 3-4 பேர் இருக்காங்க சினிமாவில், இளையராஜா, பாரதி ராஜா, சிவாஜி சாரு, இன்னொருத்தர் இருக்கார். 4 பேருக்கும் கண்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். அவர் இப்படி பார்த்தா அப்படியே உடம்புல பற்றி எரிஞ்சிடும், இருக்கிற தைரியம் பூரா போயிடும். அந்த வாலிக்கு ஒரு வரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் முன்னால் நிற்கிறவனை எதிரியை பார்த்தாக்க பாதிப்பெல்லாம் அப்போ இவருக்கு வந்துடுவான், வாலிக்கு போயிடும். ஆக வாலியினுடைய பலம், எதிராளியினுடைய பலம் ஒன்றரை ஆள் ஆகிடுவார். அந்த மாதிரி இளையராஜாவுக்கு கண் அப்படி ஒரு கண். அப்படியே சரி வேண்டான்னு விட்டுறலாமான பிறகு நம்ம ஜெயிக்கணுமே, நம்ம நினச்சதை செய்யணுமே. இல்லைன்னா பாட்டு நான் எழுதுகிறேன், யோ யாராவது நல்ல ஆளுங்களை எழுத சொல்லியா, படத்துக்கு எடுத்துடாதே அப்படிங்கிறாரு. இல்லைன்னா நான் ஒன்று எழுதி கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு அளவில் உட்காரலையா, சந்தத்தில் உட்காரலையா, சுதி நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் மாற்றிக்கலாம். இதை விட பைத்தியம் ஒருத்தருக்கு பயந்து பயந்து பாட்டு எழுதுறது இருக்குது பாருங்கள். இவங்களாம் சுதந்திரமாக எழுதியிருப்பாங்க. அவன் பயந்து ஒரே ஆளுக்கு தான். அவர் ப்ரொடியூசருக்கு பயப்படணும், டைரக்டருக்கு பயப்படணும், ஹீரோவுக்கு பயப்படணும், நமக்கு ஒன்றும் கிடையாது. இளையராஜாவுக்கு மட்டும் பயப்படணும். அவர் மொத்த தைரியத்தையும் அப்படி சக் பண்ணி எடுத்துருவார் அவர். அப்புறம் எழுதி ஒரு பாட்டு, கிழக்கால சொவத்து போக்கம் கெவிலி சொல்லுதடின்னு ஒரு, அதான் முதல்ல இசைஞானிக்கிட்ட நான் எழுதின பாட்டு. அடி கிழக்கால சொவத்து பக்கம் கெவிலி சொல்லுதடி. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். நமக்கு தடக்கு 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 தடக்குன்னு சத்தம் கேட்குது. என்ன சொல்ல போகிறாரோ. அப்போவே நான் ஒரு நல்ல டைரக்டர் ஆகிட்டேன், எனக்கு பாட்டு எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிறதை விதைக்கணும். அந்த இடத்துல இதை விட்டுட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் முழுசாக வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்காது. சும்மா அதாவது உடனே ஒரு சின்ன பையன் சொல்லி நம்ம ஒத்துக்கிறதா அப்படின்னு சில கோடுகளை போட்டார் நடுவில். அது நீங்கள் எழுதியிருக்கீங்களா அவர் மியூசிக்கில்? அப்போ கொஞ்சம் பட்டிருப்பீங்க. அதனால் எழுதி அதுக்கப்புறம் 2வது பாட்டு 3வது பாட்டெல்லாம் அவர் ஈஸியாக ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது ஒரு பாட்டில் பண்ணார். அது கரிசக்காட்டு பூவேன்னு ஒரு படத்தில் 1000 கோடி சூரியன் போலேன்னு ஒரு பாட்டு. அதுதான் இது எப்படி நீ எழுதுனியா இல்லை செல்வராகவன் எழுதி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் தான் எழுதினேன். நான் ஒரு பாடலுக்கு ஒரு படத்துக்கு வைரமுத்துவை எழுத வைக்கலாம். நான் இசையமைப்பாளராக என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் அந்த படத்தில். அது காதல் வரும் பருவம்னு ஒரு படம்.
வைரமுத்து நம்ம அலுவலகத்துக்கு வந்தார். வந்தோடனே நான் டம்மி வேர்ட்ஸ் போட்டு தானே கொடுப்போம். அப்புறம் வாங்கிக்கிட்டு போயிட்டார். பாடல்கள் எல்லாம் உலகத்தரத்தில் இருக்கின்றன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒன்று அடுத்த நாளே பாடல் வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க அப்படியே நான் எழுதுனது திருப்பி அந்த காப்பியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சார் அப்படியே கொடுத்துட்டீங்களே, அதுவே நன்றாகத்தானே இருக்கிறது கஸ்தூரி ராஜா, அதை ஏன் சிதைக்க வேண்டும் அப்படின்ட்டார். சரி, இனி அவரோட அது எவ்வளோ பெரிய கலைஞர்களோட நம்ம ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பண்ணலை. அதனால் நம்மளுமே சந்திக்க முடியுமா தொழில் ரீதியாக. பட் எனக்கு ஐ லைக் யுவர் பிஹேவியர். ரொம்ப எளிமையாக, இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன பாடல்கள்லாம் அவர் சொன்னதை பார்த்துட்டு மிரண்டு அப்படியே மீரா கதர்ன்ட்டு கேட்டேன், என்னங்க இவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு, இவ்வளவெல்லாம் அவர் எனக்கு சொல்லலை, உங்களை பற்றி இவ்வளவெல்லாம் சொல்லலை. எவ்வளவு பம்பர் ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. காதல் பிசாசு, காதல் பிசாசு, அது இவர் உதித் நாராயணன் பாடினது. அதில் தான் பருவா இல்லைன்னு அப்படின்னு பாடியிருக்காரு. அவர் எங்கள் படத்தில் 3 பாட்டு பாடினார். யாரடி நீ மோகினிங்கிற படத்தில் நான் ப்ரொடியூசர். அதுக்கு அவர் வந்தார், பாடினார். அப்போ அவரே என்கிட்ட சொன்னார், பாருங்கள் பரவாயில்லை நான் சொல்கிறேன்னா இல்லையா, ஆமாம் சொல்கிறீங்க, பருவாயில்லை பருவாயில்லைன்னு ஏன் சொல்ல வச்சாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் தப்பாக பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காகவே யாருமே திருத்த மாட்டாங்க. அதுதான் தமிழ் சினிமாவில் இருக்கிறது. இந்த உண்மை யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம். அப்புறம் பருவா நகி, பருவா நகி அப்படிங்கிறது தான் பரவாயில்லைங்கிறதுக்கான இந்தி வார்த்தை. அவர் திரும்ப திரும்ப என்ன நினச்சிக்கிட்டாரு, பருவா நகி அப்படிங்கிறது அது இந்தி வார்த்தை மாதிரியே அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டார். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் எழுதி பாடுவார், ஹிந்தியில் எழுதி அவர் பாடுறதுனால அவருக்கு வந்து அந்த பருவா நகி வரவே இல்லை. இந்த பாட்டு மட்டும் இல்லை, நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஆஷா பொன்சுலி அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் பாட்டு பாட வந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு அந்த பாட்டு ரெக்கார்ட் பிடிக்கிறதுக்கு. என்னென்னா அது ஏற்கனவே எழுதி முடித்தாச்சு. ரெக்கார்டிங்க்கு முன்னாடி வந்து இயக்குனர் வாசு சார் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரஜினிக்காக ஏதாவது ஒரு அவருடைய அழகை பற்றி ஏதாவது ஒரு 4 வரி எழுதலாம்ல அப்படின்னாரு. உடனே எழுதலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணில் ஓரழகு கையில் ஓரழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு எண்ணில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே அப்படின்னு எத்தனை லகரம் போட்டிருக்கேன் பாருங்கள். அழகு அழகுன்னு போட்டேன். ரெக்கார்டிங் போன பிறகு தான் தெரிஞ்சது ஆஷா பொன்சுலி அம்மாவுக்கு அழகரம் வரலன்னு. எனக்கு வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த முதிய வயதுலேயும் அவங்க வந்து நான் வேணால் வார்த்தையை மாற்றுறேன்னு சொன்னாலும் அவங்க மாற்றலை. அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள், வாத்தியார்கள் ஒரு வரியை எழுதிவிட்டால் அதை திருத்துவதற்குரிய இடத்தில் நான் இல்லைன்னு அவ்வளோ பெரிய இசை மேதையாக இருக்கக்கூடிய அந்த அம்மா சொன்னாங்க. அந்த வார்த்தையை கஷ்டப்பட்டு நான் பாடுவேன்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. 6 மணி நேரம் ஆச்சு. அதனால் நான் முடிச்சுட்டு வரும்போது வித்யாசாகர் வெளியில் நின்றுட்டுருக்காரு. என்ன சார் கொஞ்சம் நேரம் பல்லவி எடுத்துகிட்டு ரொம்ப நேரமாக அந்த ரெக்கார்டிங் நடந்துருச்சேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இந்தி பாடல்கள் இங்கே வந்து பாட வருகிற பொழுது நிறைய வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதில் வந்து நான் ரொம்ப வியந்து ரொம்ப ரசித்து ஒரே ஒரு முறை சொன்னால் கூட சட்டென்று புரிந்து கொண்டு சரியாக உச்சரிக்கக்கூடிய ஒரு பாடகி என்றால் ஸ்ரேயா கோஷல் தான். அவங்க வந்து ஒரு 50-60 பாட்டு என் பாட்டு பாடியிருக்காங்க. எந்த இடத்துலையும் அவங்க தவறாகவே பாட மாட்டாங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும். என் குடும்பத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல இருக்கவர் தனுஷ். அவருக்கு தனுஷுங்கிற பேரை விட்டுட்டு மன்மதராசான்னு பேர் வச்சது இவர் தான் அப்படிங்கிறது எனக்கு இவரை சந்திச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இன்றைக்கி வரைக்கும் இவருக்கு அந்த பேர் தான் இருக்குது, மன்மதராசான்னு. அந்த பாட்டு தான் அவருக்கு ஒரு பெரிய லிஃப்ட்டு. அந்த பாட்டை பார்த்துட்டு தான் இவர் ஒரு ஹீரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் இவர். இதில் உங்களுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றியா. அந்த படம் வெளியே வந்து அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்போ வந்து ஐயா வந்து ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் ஒரு வரலாற்று பதிவான செய்தி இது. அது பாராட்டு கூட்டம் நடந்தது. அந்த பாராட்டு கூட்டத்தில் வந்து ஐயா வந்து காதல் குண்டையனுக்கும் திருடர் திருடி 2க்கும் சேர்த்து வைக்கல பாராட்டு கூட்டம். காதல் குண்டையனுக்கு தான் நடக்குது விழா. ஆனால் அந்த கூட்டத்தில் இந்த திருடா திருடியும் அந்த நேரத்தில் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே அந்த படத்திலிருந்து 4 கலைஞர்களை மட்டும் கூப்பிட்டார். ஒருத்தர் வந்து இயக்குனர், இன்னொருத்தர் வந்து இசையமைப்பாளர், அப்புறம் வந்து ஒளிப்பதிவாளர், அதுக்கப்புறம் பாடலாசிரியர். நாங்கள் 4 பேரும் போயிருக்கோம். இந்த மேடையில் தொகுத்து வழங்குறவங்க வந்து சொல்லும் பொழுது என் பேரை அன்றைக்கி தெரியாது இல்லையா, நான் வெறும் 6 பாட்டு தானே சினிமாவில் எழுதியிருக்கேன், என் பேரை விட்டுட்டாங்க அவங்க. ஆனால் மேடையில் இருந்த ஐயா வந்து ஓடி வந்து
தொகுப்பாளரை தள்ளிவிட்டு அந்த பாடலை எழுதின பாடலாசிரியர் யுகபாரதியை அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு 16-17 வருடத்திற்கு முன்பு. மறுபடியும் இந்த மேடையில் 16 வருடத்திற்கு பிறகு என் பெயரை அவர் அழைத்திருக்கிறார். மிக்க நன்றி ஐயா, நீங்கள் வந்திருந்து இவ்வளோ தூரம் சிறப்பிச்சதுங்கிறது எனக்கு கிடைத்த பெருமை. நீங்கள் நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது, இது கடமை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ சார். சார் உங்களுக்கான ஒரு சின்ன நினைவு பரிசு யுகபாரதி சார் கைகளால். இது நீங்கள் பத்திரிகையாளர்களோட ரியூனியன் வச்சுக்கலாம். 3 பேர் அடிப்படையில் பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் அவங்க கலைஞர்களாக மாறிட்டாங்க. பாருங்கள், எல்லாமாவும் நாங்கள் இருப்போம். எனக்கு வந்து ஒரு ஃபோன் அண்ணன்ட்டேருந்து வரும். வழக்கமாக பேசுகிறத தாண்டி டேய் தம்பி எங்கடா இருக்க அப்படின்னு. அப்போது அந்த குரலை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன், அண்ணன் ஒரு புக்கு எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்டுகள் நடத்திய மாநாட்டு பந்தலில் சோற்று பொட்டலம் விட்டிருக்கின்றேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு போனால் நீ தான் காசு கொடுத்து வாங்கி சோறு தின்னும். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.